ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஆஃப்சம் வீடியோ. நாட்டோவின் சீஃபாக இருக்கும் ஸ்டோல்டன்பெர்கின் பதவிக்காலம் அக்டோபர் 2024 வரை நீட்டிக்கப்பட்டது. இப்போ அதை தொடர்ந்து அடுத்த நாட்டோவின் சீஃப் யாரு அப்படிங்கிற விஷயம் வெளியில வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் இது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. டச் நாட்டின் பிரைம் மினிஸ்டராக இருக்கும் மார்க் ரூட் அப்படிங்கிறவர் தான் அடுத்த நாட்டோவின் சீஃபாக இருக்க போறாரு. இதற்கு நாட்டோ நாடுகள் அனைவரும் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அடுத்த நாட்டோவின் சீஃப் யாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஜஸ்ட் அக்டோபர் 24 வரைக்கும் வெயிட்டிங். சைனாவின் சாங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய லூனார் மாடுலர் நிலவின் சவுத் போல்ல, அதாவது தென் திசையில இருக்கும் அட்கின் பேசின் அப்படிங்கிற குறிப்பிடும் பகுதியில இருந்து 2 கிலோ அளவிற்கு மூன் டஸ்ட் அண்ட் மூன் ராக்ஸ் எடுத்துக்கிட்டு வெற்றிகரமா பூமிக்கு திரும்பி. இதை வச்சு சைனா பல ஆராய்ச்சிகளும் பண்ண போறாங்க. இந்த அட்கின் பேசின் அப்படிங்கிறது பூமியில இருந்தவரை பார்த்தா அந்த அட்கின் பேசின் மட்டும் நமக்கு புலப்படாது, தென்படாத ஒரு பகுதி. அந்த பகுதியில இருந்து இப்ப மூன் டஸ்ட் அண்ட் மூன் ராக் சைனா வெற்றிகரமா எடுத்துட்டு வந்து சோதனை செய்ய போறாங்க. இது சீனாவின் ஸ்பேஸ் ரிசர்ச் டீம் அவங்களுக்கு மிகப்பெரிய சாதனை. குறிப்பா இது என்டையர் சீனாவுக்குமே சாதனை. சீனா மக்களுக்கு இது மிகப்பெரிய தருணமா இருந்துகிட்டே இருக்கு. ரஷ்யா உக்ரைன் போர்ல மிகப்பெரிய சம்பவம் ஒண்ணு நடந்துச்சு. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். செவஸ்டோபோல்ல நடந்த கிளஸ்டர் மியூனிஷன் தாக்குதல் தான். ATACMS மிசைல் வச்சு கிளஸ்டர் மியூனிஷன் தாக்குதல் உக்ரைனால் நடத்தப்பட்டது. இதுல ரஷ்யர்கள் பல பேரும் இறந்திருக்கிறாங்க. இதற்கு மத்தியில ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா, இதுல கண்டிப்பா யூஎஸ்இன் வேலை இருக்கு அப்படின்னு ஆதாரப்பூர்வமா சொல்லிக்கிட்டு வராங்க. இது போக கியூ என்ன சொல்றாங்கன்னா, பாத்தீங்களா ரஷ்யாவின் அட்வான்ஸ்டு மிசைல் சிஸ்டம் S-500 ATACMS கிட்ட தோத்துருச்சு, ரஷ்யா ஃபெயில் ஆகிடுச்சு, அதாவது ரஷ்யா தோத்துருச்சு ATACMS கிட்ட அப்படின்னு இப்ப சொல்லிட்டு வராங்க. அதை பத்தின தெளிவான காணொலி. உண்மையாலுமே ATACMS கிட்ட ரஷ்யாவை தோத்துருக்கா? S-500 சிஸ்டமுக்கு என்னதான் ஆச்சு? கிரீமியால எப்படி இவ்வளவு பெரிய தாக்குதல் ஏற்பட்டது? ரஷ்யா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இன்னைக்கான காணொலியில நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காணொலியா இருக்க போது. ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாம முழுசா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க இப்ப விரிவா கிரீமியாவின் செவஸ்டோபோல் நகரத்து மேல 5 அமெரிக்கன் லாங் ரேஞ்ச் வெப்பனான ATACMS கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது உக்ரைனியர்களால. ஜென்ரலா ATACMSல கிளஸ்டர் மியூனிஷன் வார்ஹெட் டிஃபால்ட்டா வராது. நம்ம தேவைக்கு ஏற்பதான் சாதாரண வார்ஹெட்ல இருந்து நியூக்ளியர் வார்ஹெட் வர விதவிதமான வார்ஹெட்டை பொருத்தி போர்ல பயன்படுத்தப்படும். அந்த வகையில ரஷ்யாவை தாக்க கிளஸ்டர் மியூனிஷன் வார்ஹெட்டை பயன்படுத்துறாங்க உக்ரைன். இந்த கிளஸ்டர் மியூனிஷன் எப்படி கிடைச்சிது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அஃப்கோர்ஸ் அமெரிக்கா தான் கிளஸ்டர் மியூனிஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலா உக்ரைன் 5 ATACMS-ஐயும் பெல்போர்ட் ஏர்ஃபீல்டை நோக்கி தான் ஏவிருக்கிறாங்க. அதை வானத்திலே ரஷ்யாவின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்க்ளூடிங் S-500 அதை வழிமறிச்சு தாக்கியிருக்கு. ஆனா ஒன்று மட்டும் விரிசலான வார்ஹெட்டோட இந்த 4 மிசைல் போனதும் ஒரு டைரக்ஷன், இந்த 5வது விரிசலான வார்ஹெட் போனது ஒரு டைரக்ஷன். அது செவஸ்டோபோல் கடற்கரை கிட்ட வெடிச்சு பலத்த சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதுல ரஷ்யாவின் கெட்ட நேரம் என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை என்பதாலே செவஸ்டோபோல் கடற்கரைக்கு அதிக சுற்றுலா பயணிகள் வந்தாங்க. பல பேரும் அந்த டெர்பிசின் ஸ்பிட் அவுட்ல மாட்டிக்கிட்டாங்க. பல உயிர் சேதமும் ஏற்பட்டிருக்கு. அபிஷியலான ரஷ்யன் ஹெல்த் மினிஸ்ட்ரி சொல்றது என்னன்னா, 124 பேர் 27 குழந்தைகள் உட்பட படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கணும். 2 குழந்தைகள் உட்பட 10 பேர் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற அபிஷியல் தகவல் இப்ப வெளிவந்திருக்கு. இந்த தாக்குதலுக்கு அப்புறம் ரஷ்யாவின் MOD, ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. யூஎஸ்இன் ATACMS உக்ரைனிய வீரர்களால் சுயமா டேட்டாவை ஃபீட் பண்ணி ஏவ முடியாது. அமெரிக்கர்களின் உதவி கண்டிப்பா தேவைப்பட்டிருக்கும். ATACMS-ல இலக்குக்கான டேட்டாவை ஃபீட் பண்ண மிசைலுக்கு எப்பயுமே இலக்க பேர் வச்சு ஃபீட் பண்ண மாட்டாங்க. செவஸ்டோபோல் அடி, பெல்பெக் அடி அப்படின்னு ஃபீட் பண்ண மாட்டாங்க. ஜியோகிராபிக்கல் கோஆர்டினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படும் லாட்டிடியூட் லாங்கிடியூட் நம்பர்ஸ்ல வரும், அதை தான் ஃபீட் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் இந்த மிசைல்கள் எல்லாமே தன்னுடைய இலக்கை தாக்கும். இந்த கோஆர்டினேட்ஸை ATACMS-ல ஃபீட் பண்ணவும் அந்த இலக்கை கடைசி வரை போய் தாக்க யூஎஸ்இன் ஓன் சேட்டலைட்டின் ரெகானிஷன்ஸ் டேட்டாவும் தேவைப்படும். அப்பதான் இலக்கு குறித்தவரமா துல்லியமா போய் தாக்கும். உக்ரைனியர்களால் US சேட்டலைட் டேட்டாவை ஃபீட் பண்ண முடியாது, அக்சஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா அது அமெரிக்க வீரர்களால் மட்டுமே அதை வந்து அக்சஸ் பண்ண முடியும். அப்ப இங்க அமெரிக்கன்ஸின் நேரடி உதவி மூலமா தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒரு பாயிண்ட முன் வைக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அமெரிக்கனின் உதவி அண்ட் அமெரிக்கன் சேட்டலைட் ஹேண்ட்லிங். ஸோ இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம பின்னாடி பேசுவோம். இது ரஷ்யாவின் தலைவரான புட்டினுக்கும் டாப் டயர் டிஃபென்ஸ் டெஸ்க்குமே நல்லா தெரியும். அதனால தான் இவங்க எல்லாரும் US ஸ்பெஷலிஸ்ட் இன்வால்வ்டு இன் திஸ் அட்டாக் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கிளைம் பண்றாங்க. வரவிருக்கும் யுனைடெட் நேஷன் கூட்டத்தில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்றாங்க.
அந்த பக்கமா இருந்த யூஎஸ்என் ஸ்போக்ஸ் பர்சன் மேத்யூ மில்லர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உக்ரைன் அவங்க நிலத்தை பாதுகாக்க எங்க லாங் ரேஞ்ச் மிசைலை பயன்படுத்திக்கோங்க, நாங்களும் கொடுத்தோம். கிரீமியாவும் உக்ரைனின் நிலம் தானே, அங்க ஏடிஏசிஎம்எஸ் பயன்படுத்துவதில் என்ன தப்பு அப்படின்னு அவங்க தரப்பு நியாயத்தை அவங்க சொல்றாங்க. அவங்களால வேற எப்படி சொல்ல முடியும்? இதை ப்ராப்பராக டிஃபெண்ட் பண்ணி பேச முடியாது. கிளஸ்டர் மினிஷன் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது ஒரு வார்லா, ஒரு சட்டம். ஸோ அதை மீறி இருக்கிறாங்க. இதை அவங்களால டிஃபெண்ட் பண்ணி பேச வேற வாய்ப்பே இல்லை. இதை ஒன்று தான் அவங்க டிஃபெண்ட் பண்ணி பேச முடியும். அதை தான் அவங்க பேசியிருக்கிறாங்க. இந்த ஒரு பஞ்சாயத்து ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. ஆனால் அதை பற்றி நம்ம பேச போகிறது இல்லை. அமெரிக்கன் ஸ்பெஷலிஸ்ட் இன்வால்மெண்ட் இருக்குன்னு சொல்றாங்களே, அதை உறுதிப்படுத்துற மாதிரி ஏதாச்சும் செய்தி சம்பவம் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா, அமெரிக்கன் ரிமோட் ஆபரேட்டட் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லப்படும் RF-4 குளோபல் ஹாக் அப்படிங்கிற ஒரு ஏர்கிராஃப்ட் ஏடிஏசிஎம்எஸ் தாக்குதலுக்கு பிறகு பிளாக் சீல பறந்துகிட்டு இருந்ததாகவும் அதை ரஷ்யாவின் MiG-31 டேக் டவுன் பண்ணியதாகவும் பெரிய அளவுக்கான செய்திகள் ரஷ்ய மீடியாக்களான மாஸ்கோ டைம்ஸ் அண்ட் பல எக்ஸ் தளத்தில் இருக்கும் வார் பிளாகர்ஸ் கிட்ட இருந்தும் பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. ரஷ்யாவின் MOD இதை உறுதிப்படுத்தல. இந்த மாஸ்கோ டைம்ஸா இருக்கட்டும், வார் பிளாகர்ஸ் அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, RF-இன் ரெகானிசன்ஸ் டேட்டாவை பயன்படுத்தியும் அதோடைய கைடன்ஸ் சிஸ்டமை பயன்படுத்தியும், அதாவது அதோடைய கைடன்ஸ்ல தான் ஏடிஏசிஎம்எஸ் இந்த தாக்குதலை கிரீமியால நடத்த போயிருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி, RF-4 குளோபல் ஹாக் இதை பண்ணியிருக்கோமா, அதற்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு நாம தேடணும். அதில் அஃப்கோர்ஸ் அதற்கான பாசிபிலிட்டிஸ் 100% இருக்கு. RF-4 குளோபல் ஹாக் அப்படிங்கிறது சாதாரண ரெகானிசன்ஸ் ட்ரோனோ கில்லர் ட்ரோனோ இல்லை. இது ஒரு ரிமோட் ஆப்ரேட்டபிள் ஃபிளைட். இதோட பிரைம் அப்ஜெக்டிவே பகல் இரவுன்னு கலெக்ட் செய்யப்படும் ISR டேட்டா, இன்டெலிஜென்ஸ் சர்வேலன்ஸ் ரெகானிசன்ஸ் டேட்டாவை கொண்டு பெரிய பெரிய தாக்குதலுக்கு இந்த ரிமோட் ஆப்ரேட்டபிள் ஃபிளைட் சப்போர்ட் பண்ணும். இது போக ரியல் டைம் கவரேஜுக்காகவே இமேஜினரி இன்டெலிஜென்ஸ், சிக்னல் இன்டெலிஜென்ஸ், மூவிங் டார்கெட் இண்டிகேட்டர் சென்சார்னு பல சென்சார்கள் இதுல இருக்கு. ஓவராலா ஹை ஆல்டிடியூட்ல ரொம்ப நேரம் லாங் என்டியூரன்ஸ் கொண்டு பறக்கும் ரிமோட் ஆப்ரேட்டபிள் ஃபிளைட். இதோட உதவியால ஏடிஏசிஎம்எஸ் தாக்குதல் நடத்த முடியும் அப்படிங்கிறது தான் RF-4 குளோபல் ஹாக் டெக்னாலஜி டீடைல்ஸ் நமக்கு சொல்ல வருது. சரி, சப்போஸ் அப்படி நடத்தப்பட்டுச்சுன்னா இந்த குளோபல் ஹாக் எங்கிருந்து வந்திருக்கும்? இப்போதைக்கு க்ளோஸா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்டாலியின் ஒரு பேஸ்ல இந்த குளோபல் ஹாக் நிப்பாட்டப்பட்டிருக்கு. அங்கு இருந்து கண்ட்ரோல் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. பட் இட்ஸ் நாட் ஷுவர். கிட்ட இருக்கிறது இட்டாலி. ஸோ அங்கிருந்து இது யூஸ் பண்ணப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ இப்போ ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. இந்த RF-4 குளோபல் ஹாக் அப்படின்னு சொல்லப்படுவது ஏடிஏசிஎம்எஸ் வழி நடத்தி தாக்குதல் நடத்த உதவி பண்ணும் அப்படிங்கிறது தான். அடுத்து மிகப்பெரிய கிளைமா என்ன வைக்கப்பட்டதுன்னா, ரஷ்யாவின் அதிநவீன S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமால ஏடிஏசிஎம்எஸ் தடுக்க முடியல, S-500 தோத்துருச்சு அப்படின்னு கீவ் தரப்ப இப்ப சொல்லிக்கிட்டு வராங்க. ஏற்கனவே நாம சொல்லியிருப்போம், கிரீமியால டெப்ளாய் செய்யப்பட்ட S-300 இருக்கட்டும், S-400 இருக்கட்டும், அதோட இன்டெகிரேஷன்ல ஒரு ஃபால்ட் இருக்கு, கோளாறு இருக்கு. அதனாலே உக்ரைன் ரஷ்யாவின் ஏர் டிஃபென்ஸை ஈஸியா ஓவர் கம் பண்ணி கிரீமியால தாக்குதல் நடத்திட்டு வராங்கன்னு ஒரு தனி காணொலி நம்ம பேசி பதிவு பண்ணியிருந்தோம். இந்த மீன் டைம் என்ன நடந்துச்சுன்னா, கிரீமியால இருந்த S-300 இருக்கட்டும், S-400 இருக்கட்டும், பெல்கிராடுக்கும் மாஸ்கோவுக்கும் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டது. அதற்கு மாற்றா மாஸ்கோல இருக்கும் ஒரே ஒரு S-500 ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல் சிஸ்டமா இல்ல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா கொண்டு கிரீமியால நிப்பாட்டுறாங்க ரஷ்யா. ரஷ்யாவின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிரீமியால வீக்கா இருக்கு அப்படின்னு நடந்த நிகழ்வை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப S-500 அப்படின்னு பார்த்தா ஹைப்பர்சோனிக் அண்ட் பாலிஸ்டிக் மிசைல்கள் அளிக்கும் ஹை எண்ட் அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஆனா பல பேர் இதுல கொஞ்சம் தப்பான புரிதலோட இருக்கிறாங்க. இப்போ இதோடைய ரேஞ்ச் 600 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லும் போது 600 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ள இல்ல சுற்றளவுக்குள்ள ஒரு மிசைல் வருதுன்னா உடனே அழிச்சிடும் அப்படின்னு தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்ல ஒர்க்கிங் சிஸ்டம். S-500 ரேடார் டிடெக்ஷன் சிஸ்டம் தான் 600 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ள மிசைல் வருதுன்னா இது ஒரு மிசைல் வருது அப்படின்னு டிடெக்ட் பண்ணும். லான்ச்சருக்கு சிக்னல் அனுப்பும். லான்ச்சர்ல இருக்கும் மிசைல் இதுல பொதுவாகவே 40 N6M அப்படிங்கிற லாங் ரேஞ்ச் மிசைலை தான் பயன்படுத்துவாங்க. இது S-400ல பயன்படுத்தக்கூடிய மிசைல். இதோடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா 400 கிலோமீட்டர் வரைக்கும் தான். ஸோ 400 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்ட மிசைல் எப்படி 600 கிலோமீட்டர்ல இருக்கும் டார்கெட் அழிக்காது இல்லையா? ஒருவேளை 600 கிலோமீட்டருக்கு போகும் லான்ச் மிசைல்ஸ் லைக் 77N6 அப்படின்னு சொல்லப்படும் மிசைல், இதுதான் ஆக்சுவலி S-500க்கான மிசைல். இந்த மிசைல் இருந்துச்சுன்னா 600 கிலோமீட்டர்லேயே இதோடைய ரேடார் சிஸ்டம் டிடெக்ட் பண்ணும். 600 கிலோமீட்டர் போகக்கூடிய 77N6 அப்பதான் 600 கிலோமீட்டருக்குள்ள இது இன்டர்செப்ட் பண்ணி அழிக்கும். இந்த கேஸ்ல செவஸ்டோபோல் அட்டாக் நடக்கும்போது லான்ச்சர்ல 400 கிலோமீட்டர் போகும் மிசைல் தான் இருந்திருக்கு. ஸோ கிரீமியாவில் இருக்கும் S-500 600 கிலோமீட்டர்லேயே ஏடிஏசிஎம்எஸ் டிடெக்ட் பண்ணாலும் 400 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே வரும்போது தான் அழிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய உண்மை. இது ஒரு கிளாரிஃபிகேஷன். அடுத்ததாக ஏடிஏசிஎம்எஸ்க்கு வரும். ஏடிஏசிஎம்எஸ் அப்படிங்கிறது கிரவுண்ட் பேஸ்டு லான்ச் மிசைல் சிஸ்டம். மணிக்கு 965 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். மேக்ஸிமம் ஸ்பீடாக இதை 3701 கிலோமீட்டரை ரீச் பண்ணும். இதை உக்ரைன் கிட்ட இருக்கும் ஹைமார்ஸ் இல்லை M270 MLR சிஸ்டம்ல இருந்து ஏவ முடியும். மோஸ்ட்லி இதோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா ரஃப்லி 300 கிலோமீட்டர். ஸோ ரேஞ்சை வச்சு நம்ம கணக்கு போட்டோம்னா
உக்ரைன் ஒடிசால இருந்து இந்த தாக்குதலை நடத்தியிருக்க பெரிய வாய்ப்பு இருக்கு. நம்ம சந்தேகத்தை உறுதிப்படுத்துற மாதிரியே தாக்குதல் நடந்த சில மணி நேரத்துல ரஷ்யாவும் ஒடிசால பெரிய அளவுக்கு தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. சரி, மணிக்கு 3701 கிலோமீட்டர்ல போகும் மிசைல S-500 இன்டர்செப்ட் பண்ணுமான்னு பார்த்தா அதுக்கும் எஸ் அப்படின்னு தான் சொல்லணும். S-500 மணிக்கு 18,000 கிலோமீட்டர்ல போகும் ஹைப்பர்சோனிக் மிசைலை கூட இன்டர்செப்ட் பண்ண வல்லது அப்படின்னு அதை உருவாக்கின கம்பெனிங்க கிளைம் பண்றாங்க. மிசைல் வல்லுநர்கள், மிசைல் அனாலிஸ்ட் சொல்றது என்னன்னா ATACMS படு வேகத்துல போகக்கூடிய ஒண்ணுதான். இது லான்ச் ஆச்சுன்னா ரஷ்யானால இன்டர்செப்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் கிரிமியால ரஷ்யா அவங்களுடைய மேக்சிமம் ரேஞ்சிலே வச்சு வீழ்த்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ATACMS வச்சு கிரிமியால தாக்குதல் நடத்தின உக்ரைன் ரஷ்யா பகுதிக்குள்ள தாக்குதல் நடத்த ரொம்ப நேரம் ஆகாது. சப்போஸ் அப்படி ஒரு தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டா ரஷ்யாவை கண்டிப்பா டிஃபெண்ட் பண்ண முடியாது. ரஷ்யாவுக்கு பெரிய இழப்பு ஏற்படும். அதற்குள்ளேயே ரஷ்யா சுதாரிச்சுக்கணும், அவங்களுடைய தவறை சரி கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. தவறுனா வேற ஒண்ணும் இல்ல, அவங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டமா இப்பயே வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் S-500 அதோடைய ரேஞ்ச், அதோடைய கெப்பாசிட்டி, அதோடைய ஒர்க்கிங் சிஸ்டமா நம்ம பார்த்திருக்கோம். ATACMS அதோடைய ரேஞ்ச், அதோடைய ஸ்பீட், அதோடைய பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்திருக்கோம். அண்ட் அனலிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். இப்ப இந்த இடத்துல ரஷ்யாவின் S-500 எங்க தோக்கடிக்கப்பட்டது, எங்க ஃபெயில் ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. ஆஸ் ஏ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா ரஷ்யாவின் S-500 அதன் ரேஞ்சுக்குள்ள வந்த ATACMS சக்சஸ்ஃபுல்லா இன்டர்செப்ட் பண்ணிருக்கு. அண்ட் ஒரே ஒரு மிசைல் மட்டும் வெடிச்சிருக்கு. அதுவும் அந்த மிசைல்ல இருந்த டேமேஜ்னால அது இந்த ஏர்லயே வெடிச்சிருக்கு. அவ்வளவுதான். ஒருவேளை 600 கிலோமீட்டர்ல வச்சு இன்டர்செப்ட் பண்ணாதான் அது சக்சஸ்ஃபுல் S-500. நான் சொன்ன மாதிரி 40 N6Mங்கிற மிசைலை வச்சு 400 கிலோமீட்டர் ரேஞ்சில் ATACMS இடைமறிச்சு அளிக்கப்பட்டிருந்தா, அதாவது இன்டர்செப்ட் பண்ணி அளிக்கப்பட்டிருந்தா அப்ப S-500க்கு வெற்றி இல்லையா? ஸோ இங்க எங்க S-500 ஃபெயில் ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. நத்திங் ராங் அபவுட் S-500. அதே மாதிரி ரஷ்யன் ஏர் டிஃபென்ஸ்ல பெரிய ஓட்டை இருக்கு அப்படிங்கறத நானும் ஒத்துக்கிறேன். ரஷ்யா அந்த அளவுக்கு பெரிய ஸ்ட்ராங்கெல்லாம் இல்ல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல. இப்ப இருந்தாங்க லாஸ்ட் 2-3 வாரமா பெரிய அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங் இல்ல. அவங்கள ஒரு வீக் பாயிண்டாவே அவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மாறிடுச்சு, குறிப்பா கிரிமியால. அதை நான் இங்க டிஃபெண்ட் பண்ணி பேச போறது இல்ல. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வீக்னஸ் பத்தி தொடர்ந்து உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு முக்கியமான ரஷ்யாவின் மாஸ்கோ தாண்டி உள்ள இருக்கும் பகுதியெல்லாம் உக்ரைனியர்களால் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதை பத்தி பேசணும்னு நினைச்சேன், பட் டைம் இல்ல. அதனால இந்த காணொலியை நான் இதோட முடிச்சுக்கிறேன். வேற ஒரு காணொலியில நம்ம ரஷ்யாவின் ஏர் டிஃபென்ஸ் வீக்னஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கான வீடியோல RF-4 குளோபல் ஹாக்கை அமெரிக்கா பயன்படுத்தியிருக்கோமா இல்லையா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதோடைய டெக்னாலஜி டீட்டெயில் வச்சு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத சொல்லுங்க. செகண்ட் பாயிண்ட், இந்த செவஸ்டோபோல் தாக்குதலை S-500 ஃபெயில் ஆச்சா இல்லையா, உங்க கருத்து என்ன? உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். ஆயுதம் அறிவோமில் அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.